உலகம் முழுக்க பரவ போகுதுன்னு. ஆமாம் சார், வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் சித்தார்த்த சுவாசன். எங்கே, எந்த ஊர் இது? இது சேரன் மாதேவி. சரி சார், எவ்வளோ நாளாக இந்த ஆடு வளர்க்குறீங்க சார்? நான் கடந்த 2 வருஷமாக வளர்க்குறேன். 2 வருஷமாக வளர்க்குறீங்க. இதுக்கு வளர்க்குறதுக்கு எப்படி ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? சார், என்னுடைய நண்பர் களக்காட்டில் ஒருத்தர் ஆடு பண்ண வச்சுருந்தாரு. சரி. அவரை பார்த்து நான் அந்த ஆட்டு பண்ண வைக்கலான்ட்டு ராமீன்பட்டியில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணையில் இது சம்மந்தமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க. இது தவிர வேறு எங்கேயும் ட்ரைனிங் எதுவும் எடுத்துக்கிட்டிங்களா? இல்லை சார், நான் ராமீன்பட்டி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்குதுங்களா இந்த ஆடு வளர்த்து இந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி நான் மாட்டு பண்ணை வச்சுருந்தேன். மாட்டு பண்ணையை விட ஆட்டு பண்ணை லாபம்னுட்டு இதை செஞ்சீங்க. இப்போது இந்த 2 வருஷமாக வளர்த்திங்களே, இதில் வந்து முதல்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆடு எவ்வளோவுக்கு வாங்கினீங்க? சார், நான் வாங்கும்போது கிலோ 300 ரூபா அப்படின்னு வாங்கினேன். சரி. 1 கிலோ 300 ரூபா அப்படின்ட்டு ஆடுகள் வாங்கினேன். ஒரு 25 ஆடுகள் எண்ணிக்கையில் வாங்கினேன். சரி சரி சரி. இதில் இப்போ உங்கள் ஆட்டு பண்ணை வச்சுருக்கிற இதில் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லா ட்ரைனிங் எல்லாமே இப்போ கற்றுக்கிட்டு பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஆடு வளர்க்குறத பற்றி நீங்கள் எப்படி லாபகரமாக இருக்கா, இல்லை எப்படி ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா, இல்லை பிரச்சனைனா என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது நம்ம வந்து பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நல்ல லாபகரமான தொழில் தான். ஆனால் என்னென்ன நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, அப்படி நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, நோய் தாக்கங்கள் வந்தால் நம்ம முன்கூட்டியே தடுப்பு நடவடிக்கை எடுக்கலைன்னா நிறைய உயிரிழப்புகள் இருக்குது. சரி சரி சரி. நடைமுறையில் பார்க்கும்பொழுது நம்ம கிடைத்த அனுபவம். மற்றபடி வந்து அது குறிப்பாக அந்த தலைச்சேரி ஆடுகள் நல்லா வந்து எடை கிடைக்குது. ஆனால் இந்த உயிரிழப்புகளோட ஒப்பிடும் பொழுது வந்து நம்மளுடைய வருமானம் வந்து பாதிக்குது. பொதுவாகவே வந்து செம்மறியாடு உள்ள வெள்ளாடு வளர்க்குறவங்க, மந்தையில் வளர்க்குறவங்க மேய்ச்சலில் போகும்போது பொதுவாக என்ன நான் கேள்விப்படுவேன்னா, அவங்களுக்கு மேய்ச்சிட்டு போகும்போது 1-2 ஆடோ 4-5 ஆடோ செத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா ஒரு லேபர் தான் இருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை லேபர் இதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீட்டோடு சேர்ந்த இடம் ப்ளஸ் வந்து விவசாயங்களும் இருக்குது. இது வந்து ஒரு 14 ஏக்கர் மொத்தமாக சொன்னீங்க. எப்படியும் இதில் வரக்கூடிய வாழை கன்று அறுத்து போடுறது அந்த மாதிரி சாஃப் கட்டர் வச்சு தான் வெட்டி போட போகிறீங்க. இந்த தீவன தொட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வேஸ்ட் ஆகாது. இருந்தாலும் இது இந்த அதாவது உங்களுக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது லாபகரமாக வளர்க்குறதுக்கு உண்டான. இருந்தும் நீங்கள் வந்து ரொம்ப திருப்திகரமாக சொல்லலை. இது என்ன எதனால் உங்களுக்கு அப்படி இதாகுது? கடந்த வருஷம் வந்து பிபிஆர்னு ஒரு நோய் வந்து தாக்கம் இருந்தது. சரி. ஸோ அதுக்கு இந்த பகுதியில் அது தாக்கம் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு தடுப்பூசிகள் எதுவும் போட தவறிட்டேன். அது அந்த கவனக்குறைவின் காரணமாக ஆடு உயிரிழப்புகள் வந்து சரி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகள் ஒரே நேரத்தில் சரி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து மறுபடி அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. சரி. ஸோ நோய் தடுப்பு முறைகளை நம்ம சரியாக கையாண்டோம் அப்படின்னா லாபகரமானதாக தான் இருக்கும். இப்போ நிறைய இடத்துல நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இப்போ வந்து நம்ம வளர்த்துமே பிபிஆர் இன்ஜெக்ஷனோ இல்லை எல்லா பீரியாடிக்கலாக டிவார்மிங்கோ எல்லாம் பண்ணியுமே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது கேள்விப்படுறேன் நான். நோய் தாக்கங்கள் வந்து பொதுவாக வந்து என்ன எப்போ எந்த நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதா? சரி, ஓகே. இப்போது இது வந்து உங்களுக்கு எப்படி லாபகரமாக இருக்குதா, இல்லை இப்போது இப்போது நீங்கள் வேறு இது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. மொத்தமாக இப்போ என்ன ரேட்டுன்னா நீங்கள் இப்போ கொடுக்கலாம்னு இருக்கீங்க மொத்தமாக அப்படின்னா கிலோ ஒரு 290 ரூபா. சரி அப்படின்னா சரி. அதாவது இப்போ யாராவது புதுசாக பண்ண வைக்கிறத மாதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்தால் 290 ரூபாய்க்குனாலும் கொடுத்துருவோம், மொத்தமாக கொடுத்துருவேன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? இப்போ எத்தனை ஆடு இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ சரியாக ஒரு 20 எண்ணிக்கை. 20 எண்ணிக்கை எல்லாமே தலைச்சேரி தான்? தலைச்சேரி நாட்டு ஆடுகள் இருக்குது. தலைச்சேரி எப்போதுமே வந்து நம்ம வந்து வளர்ப்புக்கு வந்து நாட்டாடை விட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். தலைச்சேரி ஆடு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து எடை அதிகரிக்குது. நாட்டு ஆடோட வந்து எடை அதிகரிக்குது. அதுமாரி குட்டிகளும் நிறைய போடுது, பால் கொடுக்குறதும் பால் நல்லா இருக்குது.
எடையும் நல்லா அதிகரிக்குது. அந்த அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால தலைச்சேரி வகை ஆடுகள் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நாட்டாடோடு ஒப்பிடும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு இப்போ வெட்டினரி யூனிவர்சிட்டிலேயோ இல்லை கால்நடை துறையிலையோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்தந்த பகுதியில் இது வந்து தலைச்சேரிங்கிறது கேரளாவில் நேட்டிவாக உள்ளது. இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து இப்போது நாட்டாடு அந்த பகுதியில் இப்போ கொடியாடு கன்னியாடுனா அது வந்து நம்ம கைத்தாறு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இப்போ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆனால் வெட்டினரி யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பகுதியில் என்ன ஆடு இருக்கோ அதை வாங்கி வளங்க, அப்போ தான் அதோட உங்கள் ஏரியாவோட ரெசிஸ்டன்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு தகுந்த மாதிரி வளருங்கிறாங்க. நீங்கள் அது அந்த மாதிரி தான் ஆடு நாட்டாடுகள் வச்சுருந்தீங்களா இல்லை? அதை கணக்கு பண்ணி தான் நான் நாட்டு ஆடுகளும் கொஞ்சம் வாங்கினேன். தலைச்சேரி வந்து நல்ல எடை அதிகரிக்கும், நல்லாயிருக்கும், அது பால் சுரப்பு தன்மை நல்லாயிருக்கும், குட்டிகள் அதிகமாக எண்ணிக்கை ஈனும் அப்படிங்கிற கணக்கில் அதை வாங்கினேன். பிறகு படிப்படியாக கொஞ்சம் நாட்டு ஆடுகளும் வாங்கி போட்டு. இது இப்போ உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்கிறீங்களா இல்லை நீங்கள் எப்படி அதை கரெக்டாக? இது வந்து ஆள் வைத்து நம்ம இந்த வேலையை பார்க்கும்போது சம்பளம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது பெரிய அளவில் லாபகரமானதாக இல்லை. உங்களுக்கு ஆள் வச்சு அதுக்கு இப்போ வந்து ஒரு ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சைடில் வந்து ஒரு 4 ஆடு வச்சோ இப்போ ஒரு 5 ஆடை வச்சு அவங்களால என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை வச்சு பண்ணிக்கிட்டால் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து வீடுகளில் சும்மா சுதந்திரமாக இந்த மாதிரி ஷெட் அமைக்காமல் அடைச்சி போட்டு வளர்க்காம சுதந்திரமாக அவங்க வீட்டில் இருக்கிற கழிவுகள், காய்கறி கழிவுகளை போட்டு வெளியே புல் மேய்ஞ்சி வந்துச்சுன்னா அது லாபகரமானதாக இருக்கும். நாம் இதுக்கு வந்து சம்பளத்துக்கு ஆள் வச்சு பிறகு வந்து இந்த புல் பராமரிப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கணக்கு போட்டு பார்க்கும்போது இது பெரிய அளவில் லாபகரமானதாக இல்லை. இப்போது நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த தனியார் நாளேடுகளில் நிறைய 10 ஆடு வளர்த்தா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாபம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு செய்திகள் வந்துட்டு நம்ம நிறைய பேர் படிச்சிடுறோம். நம்மளும் அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு தான் அது ஆடு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது ஆடு மேலே. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் படித்து ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை எந்த இதில் படித்து உங்களுக்கு எதில் வந்து உந்துதல் ஏற்பட்டது அப்படின்னு? இது சம்மந்தமாக ஒரு மாத இதழ் ஒன்று வந்துட்டு இருக்குது. சரி சரி. அதில் இந்த ஆடு வளர்ப்பை பற்றி நல்ல பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குன்ட்டு சரி அதில் நான் நிறைய கட்டுரைகள் படிச்சிருக்கிறேன். அந்த இதை படித்தப்போவும் எனக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. சரி சரி. ஒரு உண்மையான இதுதான். ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பார்க்கும்பொழுது அதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃபார்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பரன்மேன் வளர்த்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ உங்கள் கூட ஆரம்பித்தவங்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை எப்படி? 1-2 பேர் வந்து அவங்க ஆட்டு பண்ணையை வந்து ஆடுகளை விற்றுட்டு வேறு தொழில்களுக்கு மாறி இருக்காங்க. நண்பர்கள் எனக்கு அவங்க மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சரி சரி. அவங்களே நிறைய பேர் 2-3 பேர் வந்து ஆட்டு பண்ணையை வந்து மூடிட்டாங்க. அவங்கெல்லாம் எதனால மூடி இருக்காங்க? அவங்களும் இந்த மாதிரி தான் நடைமுறை செலவினங்கள், ஒரு வேலையால் வச்சு அதை பராமரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சம்பள இழப்பு, சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு, உயிரிழப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து அதை மூடிட்டாங்க. சரி சரி சரி. அந்த ஆட்டு பண்ணை தொழிலை வந்து நம்ம ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறதா இருந்தால் அதை முறைப்படி வந்து எவ்வளோ தான் நம்ம பராமரித்தாலும் அந்த உயிரிழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியும்னா அந்த பண்ணையை நடத்தலாம். ஆனால் இந்த உயிரிழப்புகளை தவிர்க்கும் பட்சத்தில் இது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். அதே மாதிரி லேபரை வந்து வேலையாளும் வந்து குறைந்த கூலியில் வச்சு அதை பராமரிக்கக்கூடிய சரியான நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த பண்ணையை வந்து லாபகரமாக நடத்த முடியும். அப்போ லேபர் பிரச்சனை இருக்கிறீங்க, அதாவது இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு லேபர் பிரச்சனை தான், லேபர் நம்பி செய்கிற தொழில் அப்படிங்கிறதா இருந்தால், ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்டு வந்து சம்பளம் வந்து இப்போ 200 ரூபா அரை நாள் வேலைக்கு வந்து ஒரு லேடிஸ் வந்து 200 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மாற்ற முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம இப்போ வந்து ஃபார்மர் வந்து என்ன செஞ்சுக்கலான்னா, ஃபார்மரால் என்ன முடியுமோ அதை செய்கிறது லாபம். அப்போ ஃபார்மர் வந்து லாபம்னு சொல்கிறாங்கன்னா
அவங்களுக்கு சம்பளத்தை வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆள் வைத்து ஒரு தொழிலை செய்யும் போகும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலைங்கும் போது அது வந்து ஒரு வியாபார ரீதியாக வந்து அது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டாக அதை வந்து எடுத்துக்கிட முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போ இதில் வந்து பராமரிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கோஃபோரு மற்ற தீவனங்கள் இப்போ வாழையில் வரக்கூடிய உபரி கண்ணை அறுத்து போடுறது எல்லாமே உங்களுக்கு பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் இந்த மாதிரியான குறைந்த லெவலில் ஆடு வளர்க்குறீங்க. இப்போ நீங்கள் வளர்க்குறதும் பெரிய லெவலில் இல்லை, பெரிய ஒரு 100 200 ஆடுகள் 500 ஆடு 1000 ஆடுலாம் வச்சு வளர்க்குறவங்கெல்லாம் நான் இருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் வளர்ப்பாங்க, அப்புறம் 3ஆவது வருஷம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போது இது வந்து உங்களுக்கு நீங்கள் குறைஞ்ச லெவலில் வளர்க்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நிச்சயமாக இது என்னென்னா, நம்ம எண்ணிக்கை அதிகமாக வச்சு வளர்க்கும் பொழுது உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரிச்சது அப்படின்னா அதில் நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு ஆண்டுக்குரிய அதாவது இப்போ வெட்டினரி யூனிவர்சிட்டிலேயோ இதுலேயோ ஏதோ கேட்கும் போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 10% வந்து உயிரிழப்புங்கிறது வந்து கேஷுவல் தான், அப்படி அதுக்கு மேலே போனால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து சின்ன லெவலில் வளர்க்கும் போது தெரியாது பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் பார்க்கும் போது 1 ஆமாம் போன வருஷம் ஒரு 2 ஆடு செத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஒரு 10 ஆடு அப்படிங்கும்போது 20% அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே இது வந்து நீங்கள் 100 ஆடு வளர்க்கும் போது 20 ஆடு 30 ஆடு சாகுதுன்னா அது வந்து ஒரு பெரிய லாஸ் பெருசாக தெரியும். சின்னதாக செய்யும் போது சின்னதாக தெரியாது அப்படிங்கிற மீன் பண்ணி தானே நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அதுதான் உண்மை. இப்போ ஒரு எனக்கு ஆரம்ப கட்டத்தில் கடந்த ஆண்டு இதே ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஒரு 15 ஆடுகள் உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து அந்த பிபிஆர் நோயினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட இழப்பு வந்து ஒரே நேரத்தில், அதாவது ஒரு 15-20 நாளுக்குள்ளே 15 ஆடு இறந்து போச்சு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை மறுபடியும் ஈடுகட்டுறதுக்கு எனக்கு வந்து முடியலை. அது வந்து அந்த மாதிரியான இழப்புகள். ஏன்னா நீங்கள் சின்ன லெவலில் வளர்க்கும் போதே இவ்வளோ பெரிய 15 ஆடுங்கள்ங்கும் போது 20 ஆடு வளர்க்கும் போது 15 ஆடு செத்து போயிடுச்சுன்னா அப்போ என்ன உங்கள் முதலீடு நீங்கள் ஒரு ஆட்டுக்கு 300 கிலோ 300 ரூபான்னு வாங்கினேன்னு சொல்கிறீங்க அப்படி தானே? அப்போ 300 ரூபான்னு வாங்கும்போது ஒரு எத்தனை ஆடு என்ன கேபிட்டலில் வாங்கியிருப்பீங்க, என்ன முதலீடு பண்ணியிருப்பீங்க? நான் இது கிட்டத்தட்ட எல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு 2.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஷெட்டு அமைக்கிறது எல்லாம் சேர்த்து, ஆடு பிடிக்கிறது எல்லாம் சேர்த்து. சரி, இது ஒரு 2 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களோட உழைப்பு மற்றவங்களோட வீட்டில் உள்ளவங்களோட உழைப்பு எல்லாம் இருக்குது. இப்போ இதை விற்றா உங்களுக்கு வந்து என்ன இதில் எனக்கு விற்றா இப்போது வந்து அதிகபட்சம் என்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருமா இல்லை அந்த இது மட்டும்தான் லாஸ் ஆகுமா? இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிஞ்சி போனால் அதிகபட்சம் போனால் ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு திரும்ப கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். சரி. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் 2 வருஷம் வளர்த்து நீங்கள் இதுக்குன்னு வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு போய் இப்போ 1 மந்த் கோர்ஸ்லாம் சேர்ந்து டெய்லி இங்கேருந்து பைக்கில் போய் படித்து இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அப்படி தானே உங்களோட ஃபீட்பேக்? இதில் வந்து நம்ம படிக்கும்போது இது பண்ணுற விஷயங்களுக்கும் நடைமுறைக்கும் நிறையா இது இருக்குது. நடைமுறையில் இந்த உயிரிழப்புகளை தவிர்க்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் குட்டிகள் இறப்பு, இந்த மாதிரி நோய் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு இது தவிர்க்கிறது. பிறகு கூலிக்கு ஆள் வைத்து நம்ம வேலை செய்கிறத விட நாம் சொந்த உழைப்பு கொடுத்தால் இது ஓரளவுக்கு ஒரு லாபகரமானதாக இருக்கும். ஆனால் அந்த உயிரிழப்புகள் பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் கணக்கு போடும் பொழுது வந்து பெரிய லாபகரமாக இல்லை. அப்போ எனக்கு என்ன ஃபீல் பண்ண முடியுதுன்னா, இந்த ஆடு வந்து நம்ம தீவனத்தை கொண்டு வந்து அறுத்து கொண்டு வந்து இங்கே போடுற கான்செப்டில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா லேபர் கூடியிருது, நம்மளோட ஒரு நாள் உழைப்பு போகும். இது வந்து இதே இது வந்து ஃப்ரீயாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு 4-5 ஆடு வளர்க்கும், அது திறந்து விட்டோன்னா அது எங்கிட்டாவது போய் மேய்ஞ்சிட்டு வந்தால் அதில் வந்து பராமரிப்பு செலவு இல்லை. அதுவும் ரெகுலராக வேகமாக வளரும். பலதரப்பட்ட புல்லுகளை தின்னு வச்சு வளரும் போது கொஞ்சம் வேகமாக வளரும். அப்போது அது லாபகரமாக தெரியும்.
இப்போ வந்து கமர்ஷியலாக நம்ம வந்து இதை வந்து வணிக ரீதியாக இதை அணுகும் போது உங்களுக்கு புல்லை எல்லாமே கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டு வச்சு செய்யும் போது உங்களுக்கு வந்து ஆட்கள் செலவு, மற்ற தீவன செலவு, அப்புறம் வந்து இந்த நோய் பராமரிப்புக்கான செலவு, அப்புறம் வந்து டிவார்மிங். இப்போ இது வந்து மேய்ச்சலில் போகும்போது டிவார்மிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த எருக்களை நிற்கும், அந்த எருக்களையே தின்னுரும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதனால் நம்ம வணிக ரீதியாக அதை அணுகும் போகும்போது இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து ஒத்து வர மாட்டேங்குது. ஆமாம், இந்த மாதிரி பண்ணையாக அமைச்சு நம்ம செய்யும் பொழுது இதில் ஏற்படக்கூடிய நடைமுறை செலவினங்களை ஒப்பிடும் பொழுது இது பெரிய அளவில் லாபகரமானது. அதேமாரி இப்போது நீங்கள் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னாலும் அதுக்கு அடர் தீவனம் கொடுக்கணும். அடர் தீவனம்னா உங்களுக்கு கிலோ என்ன ரேட்டுன்னு வாங்குவீங்க? கிலோ கிட்டத்தட்ட 19 ரூபா 20 ரூபா வந்துருக்கு. அது வந்து ரெகுலராக டெய்லி வைக்கணும். ஆமாம். அப்போ அது ஒரு ஆட்டுக்கு வந்து என்ன ஆகும் ஒரு நாளைக்கு? ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் 250 கிராம் ஒரு ஆட்டுக்கு கொடுக்க வேண்டியது. சரி, அப்போ 10 ஆடுனா 2.5 கிலோ, 20 ஆடுனா உங்களுக்கு 5 கிலோ வேணும். அந்த மாதிரி வேணும். அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா 19 ரூபானாலும் எத்தனை 20 கிலோவா? ஆமாம். ஒரு 400 ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு செலவு ஆயிரும். ப்ளஸ் வந்து லேபர் காஸ்ட் இருக்குது. இத்தனைக்கும் உங்களுக்கு கரண்ட்டு, இபி, மற்ற இந்த மாதிரி இந்த இது கிடையாது. நீங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுவும் கூடுதலாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கூடுது சார். இப்போது ஒரு 100 ஆடு கொண்ட பண்ணையை அமைக்கிறதா இருந்தால் பார்த்துக்கோங்களேன். இப்போது எனக்கு 25 ஆடுகள் வாங்குறதுக்கு 2 பராமரிக்கிற இந்த முதலீடு வந்து ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ 25 ஆடுக்கு 2 லட்ச ரூபான்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருந்தால் தான் முதலீடு போட்டு பெரிய லெவலில் 100 ஆடு கொண்ட பண்ணையை இது பண்ண முடியும். அப்போ அதுக்காகக்கூடிய செலவினங்கள் வந்து அடர் தீவனம், பிறகு அதுக்காகக்கூடிய லேபர் காஸ்ட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இதை அந்த மாதிரி பண்ணாலும் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்தால் மட்டும்தான் அதில் வந்து பெரிய அளவில் லாபகரமானதாக. இப்போ இதனால இவ்வளவு டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட ரொம்ப சிபிஐயில் கேட்ட மாதிரி துருவி கேட்குறோம் அப்படின்னா இதே மாதிரி விவசாயிகளோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து நான் வந்து விவரித்து சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்களோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அங்கே வேலை பார்க்க, வீட்டை விட்டு இது பண்ணி வேலை பார்க்க முடியலை. ஏன்னா ஒரு கேஸ் அந்த மாதிரி 2-3 பேர் அப்படி இதே மாதிரி ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்கேன்னு என்கிட்ட ஐடியா கேட்கும் போது அவங்க வந்து திருப்பி இங்கே லாஸ் ஆகி திருப்பியும் அங்கேயே போய் லாஸ் பண்ணதுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிற மாதிரி வர்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விலாவாரியாக கேட்குறேன். நீங்களும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நல்ல முறையில் சொன்னீங்க. இது தவிர நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இப்போது விவசாயிகளுக்கு இப்போ விவசாயிகள் நம்மளை மாதிரி தான் கஷ்டப்பட்டவங்க தான். அப்போ அந்த விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்குமா? அப்படி லாபகரமாக இருக்கும்னா என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் வளர்த்து 2 வருஷம் 3 வருஷம் வளர்த்து நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. இதை எப்படி வளர்த்தா லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளவு தூரம் வளர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெரியும். அப்படி எப்படி வளர்த்தா லாபகரமாக இருக்கும்? இது இப்போது நடைமுறையில் நம்ம கிராமப்புறங்களில் எப்படி சுதந்திரமாக வீட்டில் வாங்கணும், காலைல எழுந்தா வெளியே போய் மேய்ஞ்சிக்கிடும், தண்ணி வச்சா வந்து குடிச்சிக்கிடும், காய்கறி கழிவுகளை தின்னுக்கிடும், வெளியே பலதரப்பட்ட சருகுகள், புல் வகைகள், பிறகு இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருதோ அந்த மாதிரி வீட்டில் சுதந்திரமாக நம்ம அப்படி பண்ணும்போது அதில் வந்து நமக்கு நடைமுறை செலவுகள் எதுவும் கிடையாது. ஆனால் பண்ணை அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு பரண் அமைக்கணும், இல்லாட்டி ஷெட்டு போடணும். இந்த முதலீடுகள், அதுக்கான நடைமுறை முதலீடுகள், அதுக்கப்புறம் அதை அடைச்சி போட்டு வளர்க்குறதுனால நம்ம பண்ணும் பொழுது அதற்கான முதலீடுகள் வந்து அதிகரிக்குது. முதலீடுகள் அதிகரிக்கும் பொழுது நாம் வந்து பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்குது. ஒரு முதலீடு, அதுக்கப்புறம் பராமரிப்பு செலவு, அதுக்கப்புறம் நமக்கு அதிலிருந்து வருமானம் வந்தால் நம்ம அதை ஈடுகட்ட முடியும். ஆனால்
துரதிருஷ்டவசமாக நடக்கக்கூடிய உயிரிழப்புகள் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நாம் போட்ட முதலீடுக்கும் நம்ம செய்யக்கூடிய பராமரிப்பு செலவுக்கும் வரக்கூடிய வருமானத்துக்கு இடையில் பெரிய இடைவெளி இருக்குது. அது லாபகரமானதாக இல்லை. சரி, யதார்த்தமான உண்மை. ஓகே. இப்போ நம்ம நீங்கள் படித்தேன்னு சொன்னீங்க இல்லையா ஆர்டிக்கிள், இப்போது அந்த ஆர்டிக்கிள் படித்ததோ இல்லை ஆர்டிக்கிள் எந்த நாளேடுகளில் படிச்சிங்களோ இல்லை எந்த இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல ரெஃபரன்ஸாக பார்த்தீங்களோ அவங்க கையில் கிடச்சாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னு நினைப்பீங்க? ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க ஒருத்தங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்னோட நண்பர் அப்படின்னா நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் என்னையை நம்பி தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அப்போது வந்து ஒரு நாளேடு விற்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து 10 லட்சம் லாபம் 20 லட்சம் லாபம். நான் படித்த ஆர்டிக்கிளே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து 80 லட்சம் ரூபா வந்து இயரில் வந்து டேர்ன் ஓவர் ஆகும் அப்படிங்கிற லெவலில் எல்லாம் ஆர்டிகல்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னாலாம் வருது. இப்போ வந்து மக்களை வந்து என்ன இது வந்து நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் படித்த ஆர்டிக்கலில் படுத்தி நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி இப்போ யோசிக்கும் பொழுது அதை பற்றி சிந்திச்சோம்னா கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் அதை அதிகபட்சமாக கொஞ்சம் இதாக தான் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து எழுதிட்டு போயிடுறாங்க. ஆனால் நடைமுறையில் இருக்கிற சிக்கலை வந்து அதை சந்திக்கக்கூடிய அந்த பண்ணையாளர் தான் அதை நேரடியாக சந்திக்கிறாங்க. அந்த நடைமுறையில் பார்க்கும் பொழுது என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து பார்க்கும்போது இதில் நிறையா நமக்கு நிறைய இடம். அதே மாதிரி நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க நீங்கள் வாங்கின இது கூட ஒரு புதிய தலைமுறையில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த பண்ணை கூட ரொம்ப ஒரு வாரமாக போட்டு ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு ஆட்டு பண்ணன்னு லாபகரமாக அவங்ககிட்ட இருந்தானே வாங்கினீங்க நீங்கள் கோயில்பட்டியில். அவர் கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும் புதிய தலைமுறையில் அவரை மாறி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ நான் அந்த பண்ணைக்கு போய் பார்க்க போகும்போது பண்ணையே இல்லை. ஸோ இது மாதிரி நிலவரங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் போடணும், அதை மக்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர உண்மையை சொல்லணும் அவங்க வந்து எவ்வளோ பாதிப்பு இருப்போங்கிற இது அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து ஒரு பண்ணையை வந்து பார்க்குறாங்க, பண்ணையை பராமரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது சரி இவங்க கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை கொடுத்தோம்னா இன்னைக்கு யாராவது புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க எழுதுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுபவ ரீதியான விஷயங்கள் அந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. சரி. ஆனால் என்ன மாதிரி பண்ணையாளர்களும் வந்து சரி இது லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தொழிலுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சரி அதை சொல்லிடுறாங்க. சரி சார். ஆனால் நடைமுறையில் இந்த உயிரிழப்புகள் நடைமுறை செலவினங்கள் இதை நாம் வந்து சந்தித்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம அந்த தொழிலை பண்ணலாம். ஆனால் அது வந்து நம்மளுடைய முதலீடை விட அதிகமாக கமர்ஷியலாகவே வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் இருக்குது. கமர்ஷியலாக இது ப்ராப்ளம் இருக்குது. கமர்ஷியல் அதாவது ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு 5 ஆடு வளர்க்குறாங்க, அது லாபம். அது அங்கிட்ட போய் மேயுது அப்படிங்கிறது லாபம். இப்போ நீங்கள் அடைச்சி போட்டு நீங்கள் தீவனத்தை அறுத்து கொண்டு வந்து போடும்போது உங்களுக்கு வேலைகள் வந்து கூடியிருது. இப்போ எனக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து வீட்டில் அது வந்தால் கணக்கில் சேர்த்துக்கிடுவாங்க, இல்லைன்னாலும் அது எப்படினாலும் வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு இதில் இருக்காங்க. அப்படி ஒரு 10 ஆடு வச்சுருந்தாங்கன்னா அதில் எப்போவாது ஒரு ஆடு அடிபட்டோ இல்லாட்டி நோயிலையோ இறக்கும். மற்றபடி வந்து அதில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பராமரிப்பு செலவும் இல்லாததுனால அது லாபகரமாக நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது அதில் இருக்கிற நடைமுறை செலவினங்களை ஒப்பிடும் பொழுது அது லாபகரமானது இல்லை. சரி சார். சரி சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்லன்னு தெரில. இருந்தாலும் வந்து ஒரு ஆடு விற்கணும் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் எல்லா விவசாயிகளும் வந்து இதே மாதிரி வந்து அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட உயரிய நோக்கம் வந்து எனக்கு நல்லா தெரியுது. அதனால் விவசாயிகளின் சார்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார்.